அன்னியன் டார்மீஸ் வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். நான் உங்கள் தியா பேசுகிறேன். சாரிடா, நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ யாரோட ஒன் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஜேகேயோட ஒன் ஷர்ட் தான், பார்லர் சோல்ஸ். இது வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேடா, ரொம்பலாம் நம்ம பேச வேண்டாம். நம்ம இப்போ ஸ்டோரியோட அந்த தீம் பார்த்துடலாம். ஓகேடா, இப்போ நம்ம உங்கள் இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜிமின், சுகா, தேயம், லூனா, அப்புறம் பூஜா. நீங்கள் 6 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அவங்க 5 பேருமே வந்து உங்கள் நெய்பர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒன்றா தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்து காலேஜில் இருக்கீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபஸர் அங்கே ஏறி வராரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த வாட்டி உங்கள் எக்ஸாமோட ரிசல்ட்டில் உங்கள் மார்க் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்காக நம்ம இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்த் உங்களுக்கு டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அது எப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க நிறைய மித்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மித்தை பற்றி நீங்கள் ரியலாகவே போய் அதை வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுறோம். அது எப்படின்னு நீங்கள் தான் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் போய் ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து பிரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டீமில் 5 to 6 மெம்பர்ஸ் கூட ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இதுக்காக உங்களுக்கு 1 மந்த் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அதை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபஸர் அங்கேருந்து போகிறாரு. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் 6 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. வயன், உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? இருந்தால் சொல்லேன், நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏன்னா எனக்கு அதை பற்றி தான் ஒன்றுமே தெரியாதே. எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பாட்டியும் கிடையாது. எனக்கு இருக்கிறது அப்பா மட்டும்தான். அப்புறம் நான் எப்படி ஹீரோயின், நான் வேணால் எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்கன்னா ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்படியா? அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நான் எங்கள் அப்பாவிட்ட கூப்பிட்டு கேட்டு பார்க்குறேன். அப்பாவுக்குன்னா கொஞ்சம் ஏதாச்சும் தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தில் தான் இருந்தார். அங்கேருந்து அம்மாவை மேரேஜ் பண்ணி இங்கிட்டு வந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் தெரியும். நான் வேணால் அப்பாட்ட கேட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஒரு ஈவினிங் டைம். உங்கள் அப்பாவும் வேலை முடிச்சு வர்றாரு. உங்கள் அப்பா வேறு யாரும் இல்லை, நம்ஜூன் தான். அப்பா. சொல்லுமா, என்ன விஷயம்? இல்லைப்பா, எங்கள் காலேஜ்லேருந்து எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்த பழைய காலத்து ஆளுங்க வந்து வாழ்ந்தாங்கல்ல. ஸோ அதை பற்றி அவங்க நிறையா மித்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்லப்பா. அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதில்ல. உங்களுக்கு எதுவும் தெரியும்னா கொஞ்சம் சொல்கிறீங்களா? பழைய காலத்து ஆளுங்க சொன்ன மித்தா? ஒரு 5 நிமிஷம் வருமா, நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவர் திரும்பி வராரு. வயன், சொல்லுங்கப்பா. நான் இப்போ ஒரு இடத்தோட பேர் சொல்கிறேன். நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் லீட் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா என்னோடய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அங்கே ஏதோ பழைய காலத்து ஆச்சாரப்படி ஏதோ பூஜை அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்களாம். ஸோ நீ வந்துட்டு நம்ம ஊருக்கு போ. அங்கே போனால் உனக்கு கொஞ்சம் இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிறேன் பிள்ளைங்க வராங்க அப்படின்னு. நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு போங்க. சரிங்கப்பா. சரின்னு சொல்லி நீங்களும் இப்போ அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கும் ஓகே தான், எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி தான் நீங்கள் அங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு வழியாக இப்போ நீங்கள் அந்த ஊருக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ அங்கே வந்துட்டு ஒரு பெரியவர்கிட்ட நீங்கள் அந்த வீடு அட்ரஸ் பற்றி கேட்குறீங்க. ஐயா பெரியவரே, இதுதானே மீனாட்சிபுரம் வில்லேஜ்? ஆமாம், நீங்கள் யார்? அது வந்து நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த சத்தியமங்கலம் அந்த ஒரு
வீடு இருக்குல்ல, அந்த வீடோட அட்ரஸ் தரீங்களா? சத்தியமங்கலமா? எங்கே அங்கே போகிறீங்க? இல்லைங்க ஐயா, நாங்கள் ரிசர்ச்க்காக அங்கே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கோம். அதனால தான். ஓ ஆ இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போங்க. போய் ஒரு 2 தெருவு தள்ளி இருந்தால் சத்தியமங்கலம் வீடு வந்துடும். ஓ ஓ தேங்க்யூ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ அங்கே போகிறீங்க. அப்படியே நீங்கள் அவர் சொன்ன அட்ரஸுக்கே போய் பார்க்குறீங்க. வெளியேந்து பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு அது. அந்த வீட்டு வாசல்லே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எல்லாரும் அப்படியே காரை விட்டு வெளியே இறங்குறீங்க. உங்களை பார்த்ததும் அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆ வாங்க வாங்க. நீங்கள் தான் நம்ஜுன்னு சொல்லி வர போகிறீங்களா? ஆமாங்க ஐயா, அது நாங்கள் தான். நம்ஜன் வந்து என்னோட அப்பா தான். ஓ சரிம்மா. என் பேர் ஜென். நான் இங்கே தோட்டத்து வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி எங்கே ஏதாச்சும் வேலை இருந்தால் அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் உள்ள வாங்க. அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் இப்போது அவர் உள்ள கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படியே நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. அப்போன்னு பார்த்து ஒரு லேடி அங்கே வராங்க. யார் ஜென் இவங்கெல்லாம்? வணக்கங்கம்மா. இவங்க தான் நம்ஜுன்னு சொல்லி வர பிள்ளைங்க. இந்த பொண்ணு தான் நம்ஜுனோட பொண்ணு. ஓஹோ சரி, அவங்களுக்கு தங்குறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரின்னு சொல்லி இப்போ ஜென் உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தம்பிங்களா, நீங்கள் வரனால நாங்கள் 3 ரூம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. டேய் தேங்காய், சுகா, இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது. 2 பெட்டு வர கிடக்கு. நம்ம 3 பேரும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே தானே? அதெல்லாம் முடியாது. நானும் அவங்களெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது. டேய் என்னடா இன்னும் உங்கள் சண்டை முடியலையா? என்னத்தையும் நீ ஈஸியாக சொல்லிட்டேன். என் முன்னாடியே அவன் அந்த போகம் கூட குஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? டேய் பூனை, சோறிடா. எத்தனை வாட்டி சோறு கேட்டேன் நான். இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சுக்கோடா ப்ளீஸ்டா. முடியாது ஜிமின், அப்படியெல்லாம் என்னால் ஒன்றும் மன்னிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டான். ஆமாடா, ஜிமினை சுகாவை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி விடு ஜிமின், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சரியாயிடுவான், நீ ஃபீல் பண்ணாத. நம்ம 3 பேர் அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். வயன், நீங்கள் 3 பேரும் அந்த ரூம் எடுத்துக்கோங்க. சரி தேவா. சரின்னு சொல்லி இப்போ நீங்கள் 3 பேரும் அதுக்கு பக்கத்து ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன பெட் தான் கிடக்கு. அதில் 2 பேர் தான் படுக்க முடியும். அந்த 3வது ரூமும் போய் பார்க்குறீங்க. அங்கேயும் அப்படி தான் இருக்குது. பூஜா, பெட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒன்று பண்ணலாம், நீயும் லோனாவும் இங்கே படுத்துக்கோங்க, நான் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன். ஏய் என்னடி சொல்கிற? தனியாக படுக்க போறியா? அதில் என்ன லோனா இருக்குது? நான் என் வீட்டில் தனியாக தானே படுப்பேன். இல்லை வயன், லோனா சொல்கிறதுலையும் காரியம் இருக்குது. இந்த வீட்டை பார்த்தல, எனக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குடி. அடச்சி எருமைங்களா, உங்களுக்கெல்லாம் என்ன வயசாகுது? இப்போயும் இப்படி பயந்து சாகுறீங்க. நான் அங்கே தான் படுக்க போகிறேன், பை. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்குது. ஆனால் அதை லாக் பண்ணியிருக்காங்க. என்ன கபோர்டு இது? லாக் பண்ணியிருக்காங்களே, என்ன இருக்குதுக்குள்ளே? கீ எங்கேயாச்சும் இருக்குமோ? அப்படின்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லாகவே தேடிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ பக்கத்தில் குட்டியாக ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே சைடில் ஒரு கீ இருக்கிறத பார்க்குறீங்க. ஓ இதுதான் அந்த கீயா? சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரின்னு சொல்லி இப்போ நீங்களும் இந்த கீ போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. வா வயன், நீ சாதிச்சிட்ட. ஆமாம், என்ன இது? சாரியா? இங்கே இப்படி இவ்வளோ சாரி? அதுவும் ரொம்ப பழசு மாதிரி இருக்குது. இந்த ரூம் யாரும் யூஸ் பண்ணது இல்லையோ? சரி, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தூங்கலாம். அப்படின்னு சொல்லி நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஸோ அப்போன்னு பார்த்து அந்த வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு வயசான பாட்டி ஒரு குச்சியை குத்திக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. அவ வரப்போறா, அவ வரப்போறா. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஜிமின் அப்போ தான் போர் அடிக்குதுன்னு சொல்லி வெளியே கொஞ்ச நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருப்பான். அப்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு அப்படியே ஃப்ரீ ஹேர்லாம் போட்டு சாரி கட்டிக்கிட்டு நிற்கிறா. ஜிமின்னா செம்மையாக பயந்துட்டான், அப்படியே கத்துறான். அந்த சவுண்டுக்கு அந்த பொண்ணு திரும்பி அவனை பார்க்குறா. அட் த சேம் டைம் அவனோட வாய்ஸ் கேட்டு நீங்கள் எல்லோரும் கீழே வரீங்க. டேய் என்னடா, என்ன ஜிமின், எதுக்கு கத்துன? பேய், பேய்டா. என்ன பேயா?
ஏம்மா யாரு நீ? என்னோட பேர் தாரா. இது என்னோட வீடு தான். நான் லக்ஷ்மி அம்மாவோட பொண்ணு. யாருன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையாடா ஒரு லேடி, அவங்க நேம் தான் லக்ஷ்மி. ஸோ தாரா லக்ஷ்மியோட பொண்ணு தான். ஏம்மா தாயே, அது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அதுவா, அது நாளைக்கு என்னோட அண்ணனுங்க வராங்க. அண்ணனுங்களுக்கு பிடிச்ச சமையலெல்லாம் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன். இன்னும் எத்தனை பேர் தாம்மா இருக்கீங்க? ஐயோ இல்லை இல்லை, இங்கே நானும் அம்மாவும் மட்டும்தான் இருப்போம். அப்புறம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஜின்மாமாவும் இருப்பார். எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. அவங்க வெளியூரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததும் உங்களை எல்லாரையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரின்னு சொல்லி இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஸோ இப்போது டின்னர் சாப்பிட ஜின்னு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வராரு. நீங்களும் எல்லாரும் இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் பசங்களா, உங்களுக்கு இங்கே எங்கே வேணாலும் போகலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் இந்த வீட்டை தாண்டி ஒரு கோயில் இருக்குது. அங்கே மட்டும் நீங்கள் போகவே கூடாது. மெயினாக நீங்கள் 3 பொண்ணுங்க போகவே கூடாது. புரியுதுல்ல? அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்படி தான் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் யாரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்டு தான் முழிக்கிறீங்க. பார்த்தா கீழே யாரோ 2 பசங்க நிற்கிறாங்க. திரும்பி நிற்கிறதுனால உங்களுக்கு ஃபேஸ் தெரியலை. நீங்களும் அப்படியே இறங்கி கீழே வர்றீங்க. தாரா, யார் இவங்க அப்படின்னு தாரா கிட்ட கேட்குறீங்க. உங்கள் வாய்ஸ் கேட்டதும் அவங்க 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. வையன், இவங்க தான் நான் சொன்னேன்ல என்னோட அண்ணனுங்க. இவர் ஜேஹோப், இவர் ஜங்குக். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். அண்ணா, நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம வீட்டில் கொஞ்சம் பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு. அதில் ஒரு பொண்ணு தான் இவ. பேர் வயன். வயன், நைஸ் நேம். ஹாய் வயன், ஐம் ஜங்குக். ஹலோ ஜங்குக், நைஸ் டு மீட் யூ. சரி வயன், நான் வந்தது தான் உண்டு. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். ஹோபி உங்கள்கிட்ட பேசுகிறான். எப்படி தான் கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகிருக்கும். டேய் தேவங்கா, என்ன வயன்? டேய் அந்த அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்காமே. ஆமாம் வயன், நானும் பூஜாவை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஏதோ ஒன்று அங்கே போகணும்னு தோணுது. யா, எனக்கும் தான். அங்கே ஏதோ இருக்குது. இல்லைன்னா நம்மளை அங்கே போக வேண்டாம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சம்திங் ஃபிஷ்ஷி. ஏன் வையன், அவன்தான் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறான்னா நீயும் அதே மாதிரி பேசுகிற. 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவங்க போக வேண்டான்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதை நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க போக வேண்டான்னு. அதனால் யாரும் அங்கே போக வேண்டாம், ஓகே? ஏய் பூஜா, அப்படி இல்லடி. நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்? ரிசர்ச்சுக்கு தானே. ஸோ அங்கே போய் பார்த்தா நம்ம ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கிடைக்காம இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் யார் வந்தாலும் வராட்டியும் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஜேகே வரான். நீங்களும் ஜேகேவும் நல்லாவே சில்லாயிட்டீங்க. ஜேகேக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஆனால் அது 2 பேருமே காட்டிக்கல. வயன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே எல்லாரும்? அது ஒன்றும் இல்லை ஜேகே, எங்கள் ரிசர்ச்சுக்காக பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதான். ஓ, ஓகே ஓகே. ஆமாம் வயன், நீ எப்பயுமே இப்படி மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவியா? ஆமாம் ஜேகே, ஏன் கேட்குற? இல்லை, நீ சாரி கட்டினா இன்னும் அழகாக இருப்ப. சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். என்ன நடக்குதுங்க? ஏய் ஒன்றும் இல்லடி, சும்மா இரு, நீ வேற. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் தேயாங்கும் அந்த கோவில் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கீங்க அந்த காட்டுக்குள்ளே. ஃபைனலி நீங்கள் அந்த கோவிலை பார்த்துட்டீங்க. ரொம்ப வருஷமாக யாருமே அந்த கோவிலுக்கு போனதில்லை போல்.
அவ்வளோ உடஞ்சி போய் கிடக்கு. தேவங்கா, இங்கே பாரு, ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இரு கையை வைக்காத, நான் பார்க்குறேன். ஃபுல்லாக கொடி பிடிச்சி கிடக்கு. தேங்கும் மெதுவாக அந்த கொடியெல்லாம் அறுத்து விட்டு பார்க்குறான். அது ஒரு சிவனோட சிலை. ஹேய், அப்போ இது சிவன் கோவிலா? ಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೆ ಗರುಡ ಗಮನ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು சரி, நீ இரு தேவங்கா. நான் அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன். நீ வெளியே ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. சரி, பார்த்துப்போ. நீங்களும் அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய சிவலிங்கம் அங்கே இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்களே ஒரு நிமிஷம் கையெடுத்து கும்பிடுறீங்க. அப்படியே சைடில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்படியே போய் லைட்டாக அந்த டோரை புஷ் பண்ணுறீங்க. அது அப்படியே திறந்துடுது. நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாகவே. பார்த்தா ஒரு ரெட் சாரீ, ரொம்ப பழைய சாரீ மாதிரி இருக்குது. அது அப்படியே கீழே கிடக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க. சடனாக ஒரு வாய்ஸ், வந்துட்டியா தேடி வந்துட்டியா? யாரு 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 நீங்க? உங்களுக்கு நான் உயிரே இல்லை. செம்மையாக பயப்படுறீங்க. சடனாக ஒரு உருவம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. அப்படியே கத்துறீங்க. அப்போ உங்கள் கையில் இருந்த அந்த சாரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறீங்க. நீங்கள் கத்துன அந்த சவுண்டை கேட்டு தேங்காய் ஓடி உள்ளே வந்து பார்க்குறான். ஓகே டார்மிஸ், நான் 1 ஷாட்லேயே முடிக்கணும்னு தான் பார்த்தேன். பட் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சரி 2 ஷாட்டாக போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. இதோட செகண்ட் பார்ட் சோன் போடுறேன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.